இந்த சீசன் கன்றாவியினுடைய உச்சக்கட்டம். இது பிக் பாஸ் இல்லை, சீப் பாஸ். டிவி நடிகை விலாசல் விட்டுருக்காங்க. அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிவி சீரியல் பிரபலமான லக்ஷ்மி பிக் பாஸ் நிகழ்ச்சியை விமர்சித்து வீடியோ வெளியிட்டு தற்போது சமூக வலைதளங்களில் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நிச்சயம் இது பிக் பாஸ் கிடையாது, கண்ணில் பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி 9வது சீசனில் சில போட்டியாளர்கள் அடல்ட் கண்டென்ட் கொடுத்து வராங்க அப்படின்னும் பார்வையாளர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வராங்க. அதிலும் குறிப்பாக விஜே பார்வதி மீது தான் ஏகப்பட்ட புகார் இருக்குது. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வறுத்தெடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க பிரபல சீரியல் நடிகையான லக்ஷ்மி. ஐயையோ, என்னமோ அசிங்கமாக பேசுகிறாங்க, கேவலமாக நடத்துகிறாங்க, இவங்களையெல்லாம் எங்கம்மா அனுப்புவதுன்னு அம்மா புலம்ப. எங்கே அனுப்புகிறதா, ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, பிக் பாஸுக்கு அனுப்பிடுங்கன்னு லக்ஷ்மி சொல்வதுடன் வீடியோ துவங்கியிருக்கு. அது பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடாது, சீப் பாஸ்ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு தொடர்ந்துருக்கிறாங்க லக்ஷ்மி. அவர் மேலும் சொல்லியிருக்கிறது, கேவலமாக பேசுபவர்கள், அசிங்கமாக நடத்து கொள்பவர்கள், மற்றவங்க பார்ப்பார்களேன்ற பேசிக்கான அறிவு கூட இல்லாதவங்க எல்லாம் மொத்தமாக அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும் அப்படின்னு தேடி எடுத்துருக்குறாங்க. இந்த சீசனில் கண்ணில் ஒத்திக்கொள்வது போன்று கன்றாவின் உச்சகட்டமாக இருக்குது. நான் திரும்ப திரும்ப கேட்பதால் தப்பாக நினைக்காதீங்க மிஸ்டர் விஜய் சேதுபதி சார். வீட்டில் இருந்தால் நீங்கள் வரும் எபிசோடுகளை மட்டும்தான் பார்க்குறேன். பிற எபிசோடுகளை நான் முழுதாக பார்க்குறது கிடையாது. நான் சமூக வலைதளங்களில் போஸ்ட் போடுறேன், யூடியூப்பில் வீடியோ போடுறேன். ஆனால் தானாகவே இதெல்லாம் வரும். நான் பேசுனா யாருக்கு காது கேட்குதோ இல்லையோ, ஃபோனுக்கு நல்லா காது கேட்குமே. அதனால் பிக் பாஸ் தொடர்பான நிறைய வீடியோக்கள் எனக்கு வரும். 2 நாட்களாக பார்க்கும் விஷயம் முகம் சுளிக்கும்படி இல்லை, அருவருப்பாக இருக்குது. அவ்வளவு கேமராக்கள் இருந்து எப்படி மனசாட்சி எல்லாம் நடந்துக்கிறாங்க. இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னாலும் மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்குது. உண்மையிலேயே குழந்தைகள் பார்க்குறாங்க. உங்கள் கையில் தான் ரிமோட் இருக்குது, ஆஃப் பண்ணுங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் செல்ஃபோனு ஒன்றுன்னு இருக்கே, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லும் ஆள் டிஆர்பிக்காக எதுக்கு இவ்வளோ அசிங்கமான விஷயங்களை எல்லாம் காண்பித்து பிரபலப்படுத்துகிறீங்க? 2 நாளில் ஒரு நாள் திட்டினால் அடுத்த நாளே அவங்களுக்கு மெசேஜ் பண்ண வேண்டியது. ஒருவேளை அவங்க விளையாடாமல் போயிட்டால் ஷோவை விட்டு கிளம்புறேன் அப்படின்னா டிஆர்பி போயிடுமேனு இந்த சீசனில் பிக் பாஸை எலிமினேட் ஆக போகிறார்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. லக்ஷ்மியின் வீடியோவை பிக் பாஸ் பார்வையாளர்கள் தற்போது அதிக அளவில் ஷேர் செய்து ஒரு ஆளாவது தைரியமாக கேட்டிருக்கிறாரேன்னு சொல்கிறாங்க. அரோரா பார்வதி இந்த நிலையில் பிபி வழக்காடு மன்றத்தில் அரோரா அளித்த புகாரின் பேரில் பார்வதியிடம் விசாரணை நடத்தப்பட்டதை ப்ரொமோ வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. கமருதீன் யாரை காதலிக்கிறார் என்பது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் போய் விசாரிச்சுக்கிட்டு அப்படின்னு பார்வையாளர்கள் விளாசுறாங்க. பார்வதியை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கிறதாகவும் பலரும் சொல்லி வராங்க. இதற்கு செவி கொடுப்பாரா பிக் பாஸ்ன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.